கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த மழைக்காலங்களில் சமாளிக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். சார், இப்போ அந்த கனமழைக்கான முன்னெச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த துணை மின் நிலையங்களில் வந்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது இந்த 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஏற்படும் மின்தடங்கல்கள் நிவர்த்தி செய்வதற்காக இங்கே பீளமேடு பகுதியில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அடங்கிய குழு துரிதமாக செயல்பட்டு மின்துறையை நிவர்த்தி செய்வதற்காக தயார் நிலையில் உள்ளோம். எங்களிடம் அதற்குண்டான பாதுகாப்பு உபகரணங்களும் அனைத்து தளவாட பொருட்களுக்கும் தயார் நிலையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், குறிப்பாக அந்த மழைக்காலங்களில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இந்த அதீத காற்றடிக்கும் போது மரங்கள் முறிந்து விழுந்து கம்பங்கள் சாய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. மேலும் இந்த மழைக்காலங்களில் அண்டர் கிரவுண்ட் கேபிளில் ஃபால்ட் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளன. ஸோ எத்தகைய தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அந்த தடங்கல்களை விரைந்து செயல்பட்டு நிவர்த்தி செய்வதற்காக எங்கள் குழு தயார் நிலையில் உள்ளது. மாநகரை பொறுத்தளவு இந்த மெட்ரோ பகுதியில் எவ்வளோ துணை மின் நிலையங்கள் இருக்கிறது? இங்கே சிறப்பு குழு அமைச்சிருக்கோம் இல்லையா? அந்த குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட ரோல் என்னவாக இருக்குது சார்? ஒவ்வொரு குழுவிலையுமே ஒரு ஏடிஇ 2 ஏஇ இருப்பாங்க. பணியாளர்கள் 15 பேர் அடங்கிய குழு தயார் நிலையில் ஒவ்வொரு துணை மின் நிலையத்திலையுமே இருக்காங்க. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு வால்பாறையில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால ஏற்கனவே 150 மின்கம்பங்கள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உதவி மின் பொறியாளர் தலைமையில் ஒரு 50 பேர் கொண்ட சிறப்பு குழுவும் அங்கே இருக்காங்க. அதே போல் கோவை மாவட்டத்திலையும் குறிப்பாக மாநகரில் மெட்ரோ பகுதிகளில் இருக்கக்கூடிய 3 துணை மின் நிலையங்கள்லையும் பார்த்திங்கன்னா 15 பேர் அடங்கிய மின் ஊழியர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 24 மணி நேரமும் அந்த பணியில் அலர்ட்டாக இருக்கணுன்ற அறிவுறுத்தல் பண்ணப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்காலங்களில் எந்த மாதிரியான பகுதிகள், அதாவது குறிப்பாக மரம் விழுந்து மின்வெட்டுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி பணியில் ஈடுபடுவதற்காக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உதவி மின் பொறியாளர்கள் தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.